hello and welcome to Tamilnadu Samayal. Hello friends, இன்னைக்கு நம்ம பிரெட்டை வச்சு 3 varieties of sweets செய்ய போறோம். அந்த டெசர்ட்ஸோட நேம்லாம் என்னென்ன அப்படின்னா பிரெட் ஹல்வா, பிரெட் காஜா, நெக்ஸ்ட் ஷாஹி துக்ரா. இதெல்லாம் தான் அந்த டெசர்ட்ஸோட நேமு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ஒரு கப் நிறைய ஆயில், ஒரு பவுல் ஃபுல்லாக மில்க்கு, நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு கீ எடுத்துக்கணும், ட்ரை கிரேப்ஸு கேஷ்யூஸ் எடுத்துக்கணும், ஃபைன்லி சாப் பண்ண கேஷ்யூ, ஆல்மண்டு, பிஸ்தா, இது நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும் எல்லா நட்ஸையும். ஒரு பவுல் ஃபுல்லாக சுகரு, நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். நீங்கள் நார்மல் சுகர் இல்லை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்டமம், ஏலக்காய் சர்க்கரையோடு சேர்த்து பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் கிடைக்கும். இதில் 1 or 2 பிஞ்சு போட்டுக்கிட்டால் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். எல்லா ஸ்வீட்ஸ்க்குமே இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பிரெட்டு 4 பக்கம் இருக்க அந்த ப்ரௌன் பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு க்யூபாகவும் ட்ரையாங்கிள் ஷேப்லையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பிரெட் ஹல்வாக்கு நமக்கு இந்த க்யூபாக கட் பண்ண பிரெட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம ஆயிலில் பொரிச்சுக்கிறோம். அந்த ஆயிலில் ஒரு 1 or 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா ஸ்வீட்ஸுக்கும் நம்ம எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் 1 or 2 ஸ்பூன்ஸு கீ ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஆட் பண்ணி அந்த ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு ஆயில் நிறையா வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நார்மல் பேனில் வந்து கொஞ்சமாக ஆயிலோ கீயோ ஊற்றி நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சுகரை வந்து இந்த நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு அப்படிலாம் பாகு காய்ச்ச வேணாம், நல்லா பாயில் ஆனால் போதும். பாயில் ஆனதுக்கப்புறம் இதை இந்த பொரிச்சு வச்சுருக்கிறதுல ஊற்றுனா நல்ல இந்த பிரெட் வந்து இந்த கிறிஸ்பியாக இருக்கிறது வந்து சாஃப்ட் ஆயிரும். பாலை நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். அதில் ஏலக்காய் தூள் வாசனைக்காக போட்டுக்கணும். அதையும் இந்த சுகர் காய்ச்சினத்தை போட்டு வச்சிருந்தோம்ல அதில் இந்த பால் காய்ச்சினதையும் ஆட் பண்ணிக்கணும். வாசனைக்கு ஏலக்காய் தூளும் போட்டோம். இப்போ நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி சாஃப்டாக ப்ரெட்டு கிடைக்கும். ஃபைனலாக நம்ம கீயில் வந்து கேஷ்யூஸையும் ட்ரை கிரேப்ஸையும் நம்ம வறுத்து வச்சுருப்போம். அதையும் போட்டுட்டோம்னா டேஸ்டான பிரெட் ஹல்வா கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பிரெட் காஜா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பிரெட் காஜாவுக்கு தேவையானது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் பிரெட்டு. அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாகு காய்ச்சிருப்போம்ல, நார்மலாக கொதிக்க வச்சுப்போம், கம்பி பதெல்லாம் கிடையாது. அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை நட்ஸ் எல்லாம் மேலே தூவிட்டா நல்லா டேஸ்டான டெசர்ட் ரெடி ஆயிரும். இதுக்கும் நம்ம ஷாஹி துக்ராக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஷாஹி துக்ராவில் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு பாகில் போட்டதுக்கப்புறம் பாலை நல்லா திக்காக சுண்டை காய்ச்சிக்கணும். அதில் நம்ம இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஏலக்காய் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு அந்த சுண்டை காய்ச்சின பாலை வந்து அது மேலே ஊற்றிட்டோம்னா ஷாஹி துக்ரா ரெடி ஆயிரும். இதெல்லாம் தான் அந்த 3 ஸ்வீட்ஸ் எப்படி செய்யணும், இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். வாங்க இப்போ போய் செய்யலாம். இந்த பிரெட் ஸ்லைசஸ்லாம் நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ நெய்யும் போட்டாச்சு. கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதை நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுமாரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூவை விரிச்சுக்கிட்டு அதில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆயில், அன்வான்ட் ஆயிலாக இருந்ததுன்னா அதில் அப்சர்வ் ஆயிரும். அதுக்காக தான் இந்தமாரி ஒரு 3 ஈடாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பிரெட் அல்வா செய்கிறதுக்காக. ஒரு கடாயில் முந்திரியும் திராட்சையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம் பிரெட் ஹல்வாக்கு. அதுக்கு தேவையான நெய் ஊற்றிட்டேன். முந்திரியை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறப்ப காஞ்ச திராட்சையும் போட்டேன்.
இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஃபைனலாக நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை நான் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கரையிட்டும். இப்போது வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப ஆயில் கான்ஷியஸு, நிறைய ஆயில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா சும்மா நீங்கள் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டு அதில் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அந்த பாகில் நல்லா இந்த பொரிச்சு வச்சுருந்த ப்ரெட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்தோம்ல பால், அந்த பாலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்தில் நல்லா சாஃப்ட் ஆகிடும் ப்ரெட்டு. நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்ற ஆரம்பிக்கணும். அல்வானாலே நெய் தான் கொஞ்சம் கூட இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பொரிச்ச ப்ரெட்டு சாஃப்ட் ஆயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டேன் நான். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஷ்நட்டும் திராட்சையும் பொரிச்சிருந்தோம்ல அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள் 2 பிஞ்ச் போட்டுக்கலாம். அதை சர்க்கரையோடு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட் வேணா கூட போட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் நல்லா ரிச்சாக உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா மில்க் மேட் இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கோவா இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு திக்காக பால் காய்ச்சணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பால் பவுடர் இருக்குல்ல, அதை நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா பாயில் பண்ணி அதை கூட நீங்கள் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்டியாக வரும். நான் அந்த மாதிரி தான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நார்மல் பால் எடுக்கிறதா இருந்தால் நல்லா சுண்டை காய்ச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. அப்பப்போ நான் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஏலக்காய் தூளும் நம்ம போட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா டேஸ்டான ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரெட் காஜாக்கு ப்ரெட்டை ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கலந்த இந்த இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நம்ம டிஷ்யூவில் எடுத்து வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 ஸ்லைஸ் கூட ரொம்ப ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொரிச்ச ப்ரெட்டை வெள்ளை பாகில் டிப் பண்ணி எடுக்கணும் பிரெட் காஜாக்கு. அதுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில். தேவையான அளவு வெள்ளத்தையும் நம்ம போட்டுடலாம். வெல்லம் நல்லா கரையிடும். கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. பட் நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டிடட்டும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம்ல இந்த ப்ரெட்டை போட்டு எடுக்கணும். இந்த ப்ரெட் காஜா ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிரெட் சைஸையும் நம்ம இந்த வெள்ளை பாகில் போட்டு எடுக்கணும். இந்த பொரிச்ச லாஸ்ட்டு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் நல்லா ஜீராவில் போட்டு ஒரு அளவுக்கு பண்ணிவிட்டு எடுத்துட்டோம். அடுத்து இந்தமாரி வச்சுட்டு கொஞ்சமாக இந்த ஜீராவை நம்ம மேலே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே
நம்ம ஆல்ரெடி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த நட்ஸ் எல்லாம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். நல்லா டேஸ்டான பிரெட் காஜா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கார்னிஷிங்காக சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸும் போட்டாச்சு. பாதாம், முந்திரி, பிஸ்தா, நல்லா அழகாக பிரெட் காஜா ரெடி ஆயிடுச்சு. ஷாஹி துக்ரா ஸ்வீட் செய்கிறதுக்காக ப்ரெட்டை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். ரெண்டு ஸ்லைஸும் பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்லைஸையும் நம்ம பொரிச்சு டிஷ்யூவில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். ஷாஹி துக்ராக்கு பாலை ரொம்ப திக்காக நல்லா காய்ச்சிக்கணும். ஆல்ரெடி காய்ச்சி ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. பாதி சுண்டிடுச்சு, இன்னுமே நல்லா திக்காகணும். இதில் நம்ம கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். இந்த சுகர் நல்லா கரையட்டும். அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் 2 பிஞ்ச். நம்ம பொரிச்சு வச்சுருந்த இந்த பிரெட் எல்லாம் நம்ம வெள்ளை பாட்டில் போட்டு எடுத்துக்கணும். பால் சைமல்டேனியஸாக நல்லா சுண்ட காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பொரிச்ச பிரெட்டை ஜீராவில் போட்டு எடுத்துட்டோம்ல, இந்த திக்கான பாலை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த பாலில் நம்ம சுகரு அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம் 1 பிஞ்சு. அந்த சுண்ட காய்ச்சின ஏலக்காய் பாலை மேலே ஊற்றியாச்சு. கார்னிஷிங்காக ஆல்மண்டு, பிஸ்தா, கேஷ்யூ நட் இதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணதை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஷாஹி துக்ரா ரெடி. இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு 3 வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் பார்த்தோம். நல்ல க்ரீமியான ஷாஹி துக்ரா டெசர்ட்டு, பிரெட் அல்வா, நெய் தாராளமாக ஊற்றினதுனால செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. தேர்ட் ஒன் இஸ் பிரெட் காஜா. இது ரொம்ப சிம்பிள் பட் நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. இதுதான் அந்த 3 டெசர்ட்ஸு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். Thanks for watching Tamilnadu Samayal. Please subscribe, like and share.